நேம் வந்து ராகா. நாங்கள் வந்து ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கோம் ஃபேமிலியோடு சேர்த்து. இங்கே வந்து சம்மர் வெக்கேஷனுக்காக ஸ்னோ வேர்ல்ட் பார்க்க வந்திருக்கோம். வெளியில் பார்த்ததுக்கு உள்ளே இட் இஸ் ஃபென்டாஸ்டிக். இட் இஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாஸ்தியாகவே உள்ளே நல்லா இருக்குது. உள்ள செட்டிங்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. டெம்பரேச்சர் ரொம்ப நல்லா இருக்குது. வெளியில் இருக்க ஹீட்க்கு திஸ் இஸ் வெரி அமேசிங். இட்ஸ் a கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்க. தேங்க்யூ. பாய். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு மிக மிக நன்றி. முதல்ல இது வந்து சென்னையில இருக்கிற இந்தியாவின் மிகப்பெரிய உள்ளரங்க பனிப்பூங்கா. ஸோ இதோட உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் வந்து -8 டிகிரி. இது 14,000 அடி ஸ்கொயர் ஃபீட்ல வந்து இருக்கிற சுத்தமான பனியில உருவாக்கப்பட்ட ஒரு பூங்கா. இங்க வந்து 2 வயசு குழந்தைகள்ல இருந்து 80 வயசு 90 வயசு எது வரைக்கும்னாலும் அவங்க வரலாம். ஸோ இதுதான் இது போக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் உடுத்தி இருக்கிற இந்த நாங்க கொடுத்துருக்கிற இந்த ரிட்டர்னபிள் ஜாக்கெட், திருப்பி கொடுக்கக்கூடிய இந்த ஜாக்கெட்ஸ் எல்லாத்தையும் நாங்க வந்து 3 முறை ஸ்டெரிலைஸ் பண்றோம். இது எதுக்காக நம்ம இந்த ஸ்டெரிலைசேஷன் பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் நாங்க இதை ஒரு முன்ஜாக்கிரதையாகவே எடுத்திருக்கிறோம். ஸோ இங்க கஸ்டமரா இருக்கட்டும் இல்ல யாரு உள்ள வரணும்னாலும் இந்த ஜாக்கெட்டை, இந்த ஸ்டெரிலைஸ் பண்ண பூட்டை, சாக்ஸை இது எல்லாத்தையும் போட்டுட்டு தான் உள்ள வரணுங்கிறது ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயம். இது இது -8 டிகிரி. ஆமா ஆமா. இங்க இருக்கிற இதுல பயிற்சி அளிக்கப்பட்ட எங்களோட பணியாளர்கள் வந்து எதுலன்னா 2 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு ஆளுங்களை வரைக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க உங்களுக்கு சொல்றது உள்ள எப்படி நடந்துக்கணும், உள்ள எப்படி வரணும், ஏதாவது உங்களுக்கு ஒரு உடல் வந்து இது உபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அவங்கள இப்ப பார்க்கலாம். இங்க எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஒரு 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. இவங்களை நீங்க அணுகுனீங்கன்னா அவங்க இம்மிடியட்டா வெளியே உங்களுக்கு போறதுக்கு ஒரு எக்ஸிட் என்ட்ரி இருக்கு. ஸோ அந்த எக்ஸிட் ஏரியாவுக்கு வந்து அவங்க அழைச்சிட்டு போவாங்க. அங்க இருந்து நீங்க உங்களை இது இங்க என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்னோக்கு மட்டும் நம்ம இருக்கிறதுலயே இந்த ஒரு எல்லா வசதிகளையும் பண்ணி இருக்கிறதுலே நம்ம கம்மியா 750 ரூபா மட்டும்தான் இதுல. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப குழந்தைகள் இருந்தாங்கன்னா அங்க இந்த பேபி ட்ரம்போலின் இருக்குது. அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய ஏஜ்ல உள்ளவங்களுக்கு ஒரு டொபாகன் இருக்கு. பின்னால வந்து ரொம்ப பெரியவங்களுக்கு ஒரு இது டொபாகன் இருக்கு, இன்னொரு பெரியவங்களுக்கு உண்டான டொபாகன். அதுக்கப்புறம் இந்த யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று த்ரில்லுன்னு ஒரு இதுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு மவுண்டன் கிளைம்பிங், எங்களுக்கு நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னால இருக்குது மவுண்டன் கிளைம்பிங், இமயமலையில கிளைம் பண்ற மாதிரியான ஒரு வசதிகள் பண்ணி இருக்கிறோம். இதுக்கப்புறம் சின்ன சின்ன செல்ஃபி ஜோன்ஸ் உண்டு. அதாவது இங்க இந்த இடத்துல ஒரு பனி மிருகங்கள்னு உண்டு இல்ல, பனிக்கரடி, பனிப்புலி, அதுக்கப்புறம் பெங்குயின், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்க இங்க லைவ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம்னா, எல்லாரும் ஆடக்கூடிய ஒரு விஷயம் டிஜே ஏரியான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஏரியால வந்து ஒரு 15 மினிட்ஸ் நாங்க சாங் போடுவோம். அதுல வந்து மக்கள் ஆடி பாடி அவங்க வயசு வித்தியாசம் பார்க்காம ஆடி பாடலாம். இப்போ வந்து நீங்க பாக்குறது ஸ்னோஃபால், என் தலைக்கு மேல பாக்குறது ஸ்னோஃபால். இது வந்து 5 மினிட்ஸ் நாங்க ஒரு செஷனுக்கு 5 மினிட்ஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு வந்து அதாவது ஓவராலா 45 மினிட்ஸ், ப்ரிப்பரேட்டரி ஏர்லாக் ரூம்ல ஒரு 15 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 7ல இருந்து 8 வரைக்கும் கடைசி செஷன். ஸோ ஒரு நாளைக்கு 10 செஷன் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். சாரி சார். நம்ம இங்க பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலோட டைப் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு உள்ள வந்து ஒரு நர்சிங் யூனிட் வந்து இருக்கிறாங்க. ஸோ எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் அந்த மாதிரி விஷயங்களை இங்க பாத்துக்கலாம். ஹாஸ்பிட்டல் டைப் கண்டிப்பாக இருக்கு. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஆஃபர் வந்து கோடை முடிஞ்ச பிறகுதான் நாங்க கொடுக்குறோம். கோடை காலங்கள்ல, ஏன்னா பள்ளி மாணவர்கள் வந்து வந்தாங்கன்னா அவங்க பெற்றோரோட வரணுங்கிறது எங்களோட விருப்பம். ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு தனி உறவு மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அனுபவம் இருக்கும் இதுக்குள்ள வர்றப்ப வந்து. ஏன்னா இது வந்து மெட்ராஸ் நமக்கு தெரியும், சென்னை ரொம்ப இருக்கிறதுலே சம்மர்ல ஹாட் சென்னை, அதாவது வெயில் சுட்டெரிக்கும். இந்த மாதிரி நேரத்துல குடும்பத்தோட இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா
அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால குடும்பமா வர்றது சம்மர்ல வந்து நாங்க, ஏன்னா ஹாலிடே, ஸ்கூல் ஹாலிடே, அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ்க்கு ஆஃபர் இருக்கு. அதாவது ஹாலிடே எல்லாம் முடிஞ்ச பிறகு ஸ்கூல்ஸ்க்கு நாங்க ஸ்பெஷல் ஆஃபர்லாம் கொடுக்குறோம். இப்போ வந்து கன்செஷன் கிடையாது சார், ஏன்னா இப்போ இந்த இந்த டைம்ல வந்து கன்செஷன் கிடையாது. நான் வந்து இங்க ஜெனரல் மேனேஜரா இருக்கிறேன். என் பேரு ஷிமோர் ரூஸ்வெல்ட்.